பெருங்களத்தூரில் புதிய மேம்பாலத்தின் மற்றொரு பகுதியை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். பெருங்களத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட மேம்பாலத்தின் மற்றொரு பகுதியை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், விவரங்கள். பெருங்களத்தூர் ஏரிக்கரை இருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லும் மேம்பாலம் 60.13 கோடி செலவில் அமைக்கப்பட்டு மேம்பாலம் தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்கள் தற்போது திறந்து வைத்துள்ளார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்க்கணும். அதாவது சென்னை பெருங்களத்தூர் பேருந்து அருகே கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு 234 கோடி ரூபாயில் நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாலம் கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. பெருங்களத்தூர் சீனிவாச நகரிலிருந்து ரயில்வே கிராசிங் மேம்பாலம், அதே போன்று பெருங்குளத்தூரில் இருந்து காமராஜர் சாலை செல்லும் மார்க்கமாக செல்லும் மேம்பாலம், செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லும் மேம்பாலம், தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லும் மேம்பாலம் என கட்டுமான பணியை தொடங்கப்பட்டது. அதாவது கொரோனா அப்ப 2020ஆம் ஆண்டு வந்து கொரோனா தொற்று காரணமாக தாமதமான மேம்பாலம் பணியை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய மேம்பாலம் பணி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று சீனிவாச நகரிலிருந்து பெருங்களத்தூர் வரக்கூடிய மேம்பாலம் பணியும் முடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று தற்போது வந்து தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய மேம்பாலம் பணி கட்டி முடிக்கப்பட்டு தற்போது வந்து அமைச்சரும் தொடங்கி வைத்துள்ளனர். மேலும் பெருங்குளத்தூரிலிருந்து நெடுங்குன்றம் செல்லக்கூடிய மேம்பாலம் வந்து மெத்தனமாக நடைபெற்றது. அந்த மேம்பாலம் முடிக்க வேண்டும் கோரிக்கை வந்தது. தற்போது மேம்பாலம் பணி தொடங்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு.